உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சமையல் வேலை சுகமானது விசஸ் சுமையானது. ஆக்சுவலாக இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்க்ளைமராகவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதில் எங்களுக்கு ஜெண்டர் பயஸ் எதுவுமே கிடையாது. சமையலுங்கிறத ஆண் பெண் ரெண்டு பாலினமும் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு தேதிக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெண்கள் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே மேக்ஸிமம் பெண்கள் வந்திருக்காங்க. பட் சமையல் வேலை எடுத்துக்கிட்டோன்னா ஆணோ பெண்ணோ யாருனாலும் பண்ணலாம். உங்களுக்கு சமையல் வேலை சுமையானது நினைக்கிறீங்க இல்லை அலுப்பானது நினைக்கிறீங்க? ஒன் ரீசன், ஒரே ஒரு காரணம் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ நான் ஒர்க்கிங் உமன் சார். நான் வந்து இந்த வீக்குக்கு எனக்கு என்ன வேணுமோ நான் அந்த சண்டே பிளான் பண்ணோம். மண்டே என்ன சமைக்கணுங்கிறதுலேருந்து சாட்டர்டே என்ன சமைக்கணுங்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் லிஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட் என்ன சமைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணணும் சார். பிளான் பண்ணிட்டு நான் காய்கறி வாங்க போகும்போதே ஃபர்ஸ்ட் கீரை வாங்கினேன்னா அது சண்டே சமைச்சிடணும். அடுத்தது இந்த கோவக்காய், அவரைக்காய், பாவக்காய் அதெல்லாம் வாங்கினோம்னா மண்டே டியூஸ்டேக்குள்ளே செய்யணும். கேரட் பீன்ஸ்னா புதன் வியாழனில் செய்யலாம். உருளைக்கிழங்கு இதென்னா ஃப்ரைடே சாட்டர்டே. ஏன்னா அந்த கெட்டு போகிறது, நான் வாங்குற பொருள் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் செய்யணும், பொருள் வீணடிக்காமல் செய்யணும். அது வாங்குறப்பவே பிளான் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை பார்த்து சமைக்கணும். இப்போ ஹஸ்பண்டுக்கு கொழுப்பு கம்மியான, ஃபேட் கம்மியான ஃபுட் கொடுக்கணும். பசங்களுக்கு அவங்களுக்கு ஃபேட் அதிகமாக, ப்ரோட்டீன் அதிகமாக கொடுக்கணும். இது எல்லாமே என்னோட சமையலில் வரணும். இது எல்லாமே யோசிச்சு நான் பொருள் வாங்கும் போதே யோசிக்கணும். அது பிளான் பண்ணி அதை சமைச்சு பேக் பண்ணி கட் பண்ணி சமைச்சு பேக் பண்ணி எல்லாம் சமைச்சிட்டு இந்த பக்கம் திரும்பினோம்னா சிங்க்ல நிறைய இருக்கும். மழை மாதிரி குமிஞ்சிருக்கு, பார்க்கும்போதே மழைப்பா இருக்கு. அவ்வளவுதான், அங்க இருந்தே டே ஃபுல்லா இதா போயிடும், டிசாஸ்டரா போயிடும். ஆனா இந்த அம்மா சொல்லும் போது கேட்கும் போதே டயர்ட் ஆகுது நமக்கு. என்னடா அது, போய் காய்கறி வாங்கணுமா கழுவணுமா அப்படின்னு கேட்கும் போதே கொஞ்சம் டயர்ட் ஆக தான் செய்யுது. இவ்வளோலாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா இன்னைக்கு ஓகே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வராது. உங்க சமையல போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கம்மா, அப்படியே செம்ம கடுப்பாகும். டேய் இவ்ளோ யோசிச்சு சமைச்சு கொடுக்குறேன், செவிலியன் வைக்கணும் போல இருக்குன்னு தான் சொல்ல வந்தீங்க. இல்ல உங்க வீட்டுல அப்ரிசியேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனா ஒரு சமையல் ப்ராசஸ் இவ்வளவு அழகா விவரிச்சீங்க, அதுக்காகவே உங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன். இங்க யாரெல்லாம் ஒர்க்கிங் விமன்? என்னப்பா எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு மேஜராக இருக்க ஒரு பெரிய கன்சர்ன், பெரிய பிரச்சனை என்னன்னா ஒர்க்கிங் உமனாக இருந்துக்கிட்டு சமைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நீங்களும் ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிறீங்க, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அவங்களுக்கு சுமையாக இருக்குது, உங்களுக்கு எப்படி சுகமாக இருக்குது? ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வீக் நடந்த ஒரு சின்ன சினாரியோ மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். நான் வந்து லாஸ்ட் வீக் ரவா லட்டு சமைச்சேன். எங்கள் வீட்டில் வந்து 2 பெருச்சாளி, ஒரு நச்சலி இருக்குது. 2 பெருச்சாளி யாருன்னா, ஒன்று டேஞ்சரஸான பெருச்சாளி, அது என் ஹஸ்பண்ட். இன்னொன்று யாருன்னா அது கொஞ்சம் டீசெண்டான பெருச்சாளி, அது எங்களோட மாமியார். இன்னொன்று நச்சலி என்னன்னா அது நான் பெற்று வச்சது, அது கொஞ்சம் வால். சரிங்களா? உள்ள சமைச்சு அந்த ரவா லட்டு செஞ்சு வச்சுட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் அப்படியே வருவார். வந்து பெரிய பெருச்சாளி, டேஞ்சர் பெருச்சாளி, வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி வந்து தண்ணி குடிச்சு அந்த கை மட்டும் இப்படி வேலை செஞ்சு அந்த ரவா லட்டை எடுத்துட்டு போயிடும். இன்னொரு பெருச்சாளி வரும், அம்மா ரவா லட்டுல கரெக்டா சுகர் எல்லாம் இருக்குதா, கரெக்டா இருக்குதான்னு பார்த்துட்டு மட்டும் போயிடுறமான்னு சொல்லிட்டு அடுத்த ரவா லட்டை எடுத்துட்டு போயிடும். என் நச்சலி இருக்குதே, வரதும் தெரியாது போறதும் தெரியாது, தத்தக்க பத்தக்காடு வரும், அழகா எடுக்கும், ஞம் 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 சமைச்சிட்டு கடிச்சிட்டு போகும். நான் செஞ்சு வைக்க அந்த தட்டு காலி ஆயிட்டே இருக்கும். ஈவன் ஒரு ரவா லட்டா இருக்கட்டும், இல்லை அது ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பிளானிங், அதை பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு பட்ஜெட் பிளான் பண்ணணும், அப்புறம் திங்ஸ் வாங்கணும். எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வேலை இருக்குது, வேலை இல்லாதது எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த அவுட்கம் அப்படிங்கிறது ஒரு மேட்டர்ஸுங்க. எப்படிப்பட்ட சமையலாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம சமைச்சு சாப்பிட்றத ஆசையாக ஓடி வந்து சாப்பிட்ற உறவுகள் இருக்குல்ல, அப்படி உறவுகள் இருக்கிற இடத்துல சமையல் எப்பவுமே கஷ்டமாகாதுங்க. ஓகே, பேசிக்காக உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க மாதிரி அதே வேலை இருக்குது. ஆனால் சாப்பிட்றவங்க சூப்பராக இருக்குமா, சமையா பண்ணிருக்கேன்னு கேட்டவுடனே அந்த வேலையோட அலுப்புலாம் போயிடுது. அந்த அப்ரிசியேஷன் வாய் வழியா, அம்மா சூப்பராக இருக்கு, ஆஹா ஓஹோ சொல்லவே வேண்டாம். அவங்களோட செய்கைகள் நல்லா சந்தோஷமா சாப்பிடுவாங்க, போதும், அதை பார்த்தாலே போதும். சார் அப்ரிசியேஷன் எத்தனை நாள் சார் கிடைக்குது? அவங்ககிட்டே கேளுங்களேன். அவங்க வீட்டில் உள்ள ஆளுங்க 7 into 7 days 3 times அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்களா? நோ டைம். தினமும் பண்றதுன்னு கிடையாது சார், எப்பவுமே அது கிடைக்கிறது கிடையாது, ஒரு நேரம் தான் கிடைக்குது. அவங்ககிட்டே கேளுங்க. உங்க வீடுகள்ல வந்து வாரத்துல 7 நாளும் நான் சாப்பிட்ற சாப்பாடு சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. உங்க வீட்டுல யாரு பாராட்டுறா? நீங்க டெய்லி சமைக்கிற சாப்பாடை யார் பாராட்டுறா? என் ஹஸ்பண்ட், என் பசங்க. ஒரு சின்னதா டீ போட்டா கூட சொல்லுவாங்க, அம்மா போட்டா நல்லா இருக்கு. என் சின்ன பொண்ணு வந்து சொல்லுவா, அம்மா ஸ்கூல்ல உங்க சாப்பாடுக்கு அப்படியே எனக்கு காலி ஆயிடுமா, எனக்கு கிடைக்கிறதே கிடையாது, டெய்லியுமே சொல்வா. நான் சொல்லுவேன், நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு போ. அவங்களுக்கும் சேர்த்து நான் 2 பாக்ஸ். அது எங்க சைடும் நடக்குது சார், நடக்குது இல்லைன்னுலாம் கிடையாது.
நான் சொன்ன மாதிரி எல்லா நாளும்லாம் நடக்காது சார். ஒரு தடவை கொடுத்த டிஷ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு திரும்ப நான் 1 வீக் கழிச்சு கொடுத்தா கூட என்னம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேங்கிறதுக்காகவாமா அப்படி அடிக்கடி பண்ணுவீங்க? 10 டேஸ்க்கு அப்புறம் செஞ்சு கொடுத்தா சார். ஆக்சுவலாக சமையல் ரொம்ப முக்கியமானது. அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதுமானதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாக அப்ரிஷியேஷன் கிடைக்கல. ஆனாலும் கூட எது உங்களுக்கு சமையலை சுகமானதாக மாற்றிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு சொல்றதை விட எப்பவும் சாப்பிட்றதை விட ஒரு படி அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த டைம்ல எங்களுக்கு ரொம்ப ஓகே, சந்தோஷம். எப்போவும் சாப்பிட்ற அளவோட அதிகமாக சாப்பிட்றது. ரைட், ஓகே. வேற சைக்காலஜிக்கலாக ஒரு திங் இருக்குது சார். இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் நம்ம 10 பண்ணாலும் யாரும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் பண்ணால் அதை உடனே வெளியே சொல்லுவாங்க. அதே தான் சமையல்குள்ளேயும். நல்லா இல்லைன்னா உடனே நல்லா இல்லைன்றது 2 செகண்டில் வந்துடும். அந்த சாப்பாடு முடியறதுக்குள்ளே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நல்லா இருந்தால் வாயே திறக்க மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுதான் சமையலுக்குள்ளே இருக்கிற பேசிக்கே. ஓகே, எந்த பதில் வரல நல்லா நல்லா இருக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே. ஆக்சுவலாக இவங்க சொல்கிறது ஒரு பதில் என்னன்னா, அவங்களுக்கும் பெரிய அப்ரிசியேஷன்லாம் வரல. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், அந்த சாப்பாடில் எதையுமே சொல்லாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். நல்லா இல்லைன்னா சத்தியமாக நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ எதுவுமே சொல்லாதது நல்லா இருக்குன்னு தான் பொருள். எனக்கு இது போதுமானது, அதுதான் எனக்கு உற்சாகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல சார். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சுன்னு இருப்போம், ஹாயாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க ஃபேன் காற்றுல. அப்போ நம்மளுக்கு வரும் பாருங்க காண்டு, ஒரு பூண்டு வச்சு தாங்கன்னா கூட செய்ய மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் பாருங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து அலுப்பாக இருக்குது சமையல் செய்கிறதே. ஓகே சார், இந்த சமையலே கொஞ்சம் ஹைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு ஆயக்கலைகள் இவ்வளோ இருக்குன்னா இதுக்கு மட்டும் ஒரு டிஃபால்ட் செட்டிங் மாதிரி ஒரு 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 செஞ்சு தான் ஆகணும். அது பாராட்டு கிடைக்கிறதோ இல்லையோ அப்படியே அவங்க அப்படியே எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது சொல்லாட்டாலும் பரவாயில்ல, சட்டி காலியானாலும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்படிலாம் இல்லை. அப்படி சமையல் இவ்வளோ அழகுனா ஏன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு இன்னைக்கு? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா உங்கள் 2 பேருக்குமே அப்ரிஷியேஷன் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் என்னென்னா சுகமானதில் உட்காந்துருக்கிறதுனால அதை பூசி முழுகிறீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கார்ல, ரஜினி அவர்கள் படம் ஒரு ஷாட் முடித்த உடனே நல்லா இருந்துச்சு சார், செமையாக பண்ணீங்க, மாசா பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே கைத்தட்டல, ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு கேட்பாராம். இன்னைக்கு நம்மளாம் வியந்து சொல்லக்கூடிய ரஜினிகாந்த், அவருக்கே இந்த அப்ரிஷியேஷன் தேவைப்படுது. எல்லாரும் மனிதர்களுக்கும் சின்ன அப்ரிஷியேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னால் மன சந்தோஷப்படலாம் செய்யும். மேபி உங்களுக்கு பழகிருச்சு, இத்தனை ஆண்டுகள் யாருமே சொல்லாதனால நீங்கள் பழகிட்டீங்க, பரவாயில்ல அப்படின்னு. எல்லாம் ஓகே தான் சார். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இப்போ அவங்க சொன்னாங்க இப்போ ஹோட்டல்லாம் நிறைய அதிகமாக இருக்குன்னு. ஏன் ஹோட்டல் அதிகமாக இருக்குது? உங்கள் சோம்பேறித்தனத்தினால இப்போ ஹோட்டல் அதிகமாக இருக்குது. இந்த சோம்பேறித்தனத்தினால ஹோட்டல் அதிகமானதுனாலே நோய்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடுங்க, சாப்பிட வேணாம். எங்கள் மனசு திருப்திக்கு எங்களை பாராட்டணும்னு நாங்கள் யோசிக்கல. நாங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கணவருக்கும் நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க ஐயா. இவங்க எல்லாம் வந்து தூய்மையான காய்கறி எல்லாம் வந்து இயற்கையான உரத்தில் போட்டு விளைஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்றாங்க. இவங்க வீட்டில் யாருக்குமே சுகரு, பிபி, இந்த கொலஸ்ட்ராலு, ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லையா? இதை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.